ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்டின்னா, கன்னியாகுமரியில புதுசா கட்டியிருக்கிற கண்ணாடி இலை பாலத்த தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இத பார்க்கணும் அப்டின்னா 2 வெரைட்டில டிக்கெட் வச்சிருக்காங்க. ஸோ ஒண்ணு வந்து ₹75 இன்னொன்னு ₹300 அப்டின்னு. ஸோ 75 அப்டின்னா நார்மல் டிக்கெட்டும், 300 அப்டின்னா விஐபி டிக்கெட் அப்டின்றது. அதாவது கொஞ்சம் ஏர்லியரா நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துரலாம். ஸோ இதுக்காக 2 டிக்கெட் குடுக்குறாங்க. பட் ஆனா நீங்க எந்த டிக்கெட் எடுத்தாலுமே நீங்க போக போற போட் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால நீங்க க்ரவுட பொறுத்து நீங்க அந்த டிக்கெட்ஸ் ஏர்லியரா போணும் அப்டின்னா 300 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிளம்புற போட்டுமே வந்துட்டு இங்க ரெடியா இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த போட்ல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா போயிட்டு வந்தவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா இறங்குவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நமக்கான ஒரு லைஃப் ஜாக்கெட் அதாவது அந்த ஒரு கேஜ் மாதிரி இருக்கும். அதிலிருந்து நமக்கான ஒரு லைஃப் ஜாக்கெட்ட எடுத்துட்டு, பொறுமையா அந்த போட்ல நம்ம வந்து ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம ஏறி உட்காந்து எல்லாருமே ஏறுனதுக்கு அப்புறமா ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்ல போட் வந்து கிளம்ப ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்க இருந்து விவேகானந்தர் பாறைக்கு போறதுக்கு கரெக்ட்டா ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட்டு போட்ல போறவங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ பயங்கர அழகா இருக்கும். அந்த கடல அப்படியே பக்கத்துல பார்க்கும்போது. ஸோ இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல நம்மள கொண்டு அங்க வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அத போகும்போது என்ஜாய் பண்றதுக்கு. ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க விவேகானந்தர் பாறையில இறங்குனதுமே அங்க ஒரு ரூ. 30 குடுத்து ஒரு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அத எடுத்துட்டு நீங்க வந்து அந்த விவேகானந்தர் சிலை மட்டும் இல்லாம அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பகவதி அம்மனோட ஒரு கால் தடம் இருக்கும். ஸோ அங்கேயே நீங்க போயிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சுத்தி அந்த வியூ பார்க்கும்போது செம்ம அழகா இருக்கும். ஸோ அந்த மீனவ கிராமங்களா இருக்கட்டும், அந்த கன்னியாகுமரி பீச்சோட அந்த வியூ பாயிண்ட்டா இருக்கட்டும், அந்த முக்கடல் சங்கமம் எல்லாமே உங்களுக்கு இங்கருந்து கிளியரா பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்த வந்து அந்த கண்ணாடி பாலமும் ரொம்ப பக்கத்திலேயே தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்க திருவள்ளுவர் ஸ்டாச்சு போறதுக்கு, உங்களோட செப்பல்ஸ வந்து ஒரு பிளேஸ்ல ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்கான பிளேஸ் இருக்கும். அங்க ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க அழகா அந்த கண்ணாடி பாலத்துக்கு மேல நடக்க ஸ்டார்ட் பண்ணிறலாம். ஸோ அதுக்கு மேல நீங்க உட்காரவோ எதுவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நீங்க மெதுவா போயிட்டு உங்களோட கேமராஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நடந்து போறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ இது வரைக்கும் இல்லாத நம்ம தமிழ்நாட்ல இதுதான் ஃபர்ஸ்ட்டு கண்ணாடி பாலம். அதுவும் கடலுக்கு மேல இதுதான் ஃபர்ஸ்ட்டு கண்ணாடி பாலம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இங்கேருந்து திருவள்ளுவர பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஸ்டாச்சுவுமே பயங்கர சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த கண்ணாடி பாலத்துல நீங்க நடந்து போகும்போது, உங்களுக்கு இந்த பாலம் அவ்ளோ அழகா அந்த வேவ்ஸ் எல்லாமே அந்த பாலத்து வழியா, அந்த கண்ணாடி வழியா நீங்க தெளிவா பார்க்கலாம். ஸோ பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த கண்ணாடி பாலம் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சிஎம்ஆல வந்து ரீசென்ட்டா ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து இனாகரேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாலம் அப்டின்னு பொறுத்தவரைக்கும் எப்டின்னா, கன்னியாகுமரிக்கு இது மேலும் வந்து இன்னும் அழகு சேர்க்குது அப்டின்னு தான் சொல்லலாம். ஸோ கன்னியாகுமரிக்கு டூரிசம் வரக்கூடியவங்க கண்டிப்பா இத மிஸ் பண்ணிடாம, கண்டிப்பா ஒரு டைமாவது வந்து பார்த்துருங்க. தேங்க் யூ சோ மச்.